ஹலோ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல் இன் ஆல் ஸ்போர்ட்ஸ். நான் உங்கள் ஸ்போர்ட்ஸ் நதீஸ். எங்கூட முகமது ஜாவித் அண்ணன். ஸோ இந்த போட்டி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு மேட்ச். கேகேஆரா ஆர்சிபியா யார் ஓகே. பெருசுன்னு அடிச்சு காட்டு அப்படிங்கிற மாதிரி ஐபிஎல் 2025 ஆரம்பிக்கும் போது ரெண்டு பேருக்குமான பேட்டலோட தான் ஆரம்பிக்க போறாங்க. அண்ட் இந்த கேகேஆர் வெஸ் ஆர்சிபி அப்படிங்கிறது நம்ம ப்ரீவியூக்குள்ள அப்புறமா வரலாம். பட் இதுக்கு முன்னாடியே சொல்றேன். இந்த ரைவல்ரி அப்படிங்கிறது 2008ல ஐபிஎல் ஆரம்பிச்சதுல இருந்து இருக்கு. கரெக்ட். ஃபர்ஸ்ட்டு மொத ஃபர்ஸ்ட்டு மேட்ச் மெக்கல்லம் போட்டு அடிச்ச அந்த ஆர்சிபியோட லோவஸ்ட் ஸ்கோர் அதாவது லோவஸ்ட் டோட்டல் 49. வந்து கேகேஆருக்கு எதிரா தான். கரெக்ட் தான். இந்த மாரி பல விஷயங்கள் வந்து ஆர்சிபிக்கு எதிரா நடந்திருக்கு. அந்த ஆர்சிபில விராட், கேகேஆர்ல கம்பீர் 2 பேரும் மோதிக்கிட்டது. ரீசென்ட்டா 2 பேரும் கட்டி அணைச்சு இது பண்றது. இப்ப கம்பீர் கூட விராட் டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. இந்த ரைவல்ரி தொடர்ந்துட்டே தான் இருந்துச்சு. பட் கடைசி வருஷம் கட்டி புடிச்சு சமாதானம் ஆயிட்டாங்க. இது கன்டின்யூ ஆக தான் போதா? இந்த ரைவல்ரி எப்படி இருக்க போகுது? சீரியஸா இது கன்டின்யூ தாங்க ஆகும். ஓகே. நம்ம கட்டி புடிச்சு ஃபேன்ஸ் முன்னாடி சமாதானம்னு சொல்லிக்கலாம். ஆனா, ஒரு சில வார்த்தைகள் நம்ம பேசினதெல்லாம் நம்ம மறக்க முடியாது. ஏன்னா, கௌதம் கம்பீர் போன சீசன் மென்டாரா இருக்கும்போது, நான் தூங்கும்போது கூட ஒரு டீம பீட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, என் ட்ரீம்ஸ்ல கூட அது ஆர்சிபி தான்னு சொன்னாரு. அது மட்டும் இல்லாம, ஒண்ணுமே பெர்ஃபார்ம் பண்ணாம இந்த ஆட்டிட்யூட் இருக்கக்கூடாது. எங்ககிட்ட 3 ட்ராஃபி இருக்குன்னு சொன்னாரு. இவ்ளோ பெரிய பெரிய வார்த்தைகள பேசிட்டு, நானும் கோலியும் ஃப்ரெண்ட்ஸ் தான். எங்களுக்குள்ள எந்த ப்ராப்ளமும் இல்லங்கிறது நம்ம எடுத்துக்கலாம் அப்படி. ஏத்துக்க ஆனா முடியாது. ஏத்துக்க முடியாது. மனசுல கண்டிப்பா அது இல்ல. கோலிக்கும் கண்டிப்பா இவங்களுக்கு நம்ம ஒரு ட்ராஃபி ஜெயிச்சாகணும். கண்டிப்பா நம்மளும் ஒரு நாள் அத செலிப்ரேட் பண்ணணுங்கிற ஒரு விரக்தி அவருக்கு இருக்கும். ஓகேண்ணா. இப்போ 2 டீமுமே கேப்டன் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ம். நான் ஆர்சிபி கேப்டன் சேஞ்ச் பண்ணதுல கூட பெருசா எனக்கு அது அது ஓகே தான். பட் கேகேஆர் எப்படி ஒரு சாம்பியன் ஆயிட்டாங்க. அந்த கேப்டன தூக்கி போட்டு ஒரு கேப்டன அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இன்ஃபாக்ட் அதிக அமௌண்ட் குடுத்து எடுத்த வெங்கடேஷ் கேப்டன் ஆவார்ன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தப்போ, ரஹானேவ கேப்டனா அப்பாயிண்ட் பண்ணாங்க. கண்டிப்பா. எனக்கு ஓகே தான். வெங்கடேஷ் கம்பேர் பண்ணும்போது ரஹானே பெஸ்ட் கேப்டன் அதெல்லாம் இல்ல. பட் உங்களுக்கு சர்ப்ரைஸா இருந்துச்சா? ரஹானேவ கேப்டனா அப்பாயிண்ட் பண்ணும்போது? அண்ட் 2 டீம்லயுமே கேப்டன் சேஞ்ச் ஆயிருக்காங்க. இது எந்த அளவுக்கு டீம பாதிக்க போகுது? இல்ல டீமுக்கு எந்த அளவுக்கு ஒரு பூஸ்ட்டா இருக்க போகுது? ஃபர்ஸ்ட் ஆர்சிபி பத்தி சொல்லிர்றேன். ரஜத் பட்டிதார் கேப்டன் பண்றாரு. ஒரு யூத்தான கேப்டனா அவங்க அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இன்னொன்னு இந்த டீம் வந்து யூத்தும் இருக்கு, சீனியர்ஸும் இருக்காங்க. ஸோ வந்து ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றது? ஒரு பிரஷர் இல்லாம இருக்கும். இன்னொன்னு விராட் கோலியும் இருக்காரு. ஸோ நெறைய இன்புட்ஸ் வந்து அவர் இதுக்கு முன்னாடி ஆடின சீசன்லேயே வந்து ரஜத் பட்டிதார் வந்து கண்டிப்பா நெறைய விஷயங்கள் தெரிஞ்சிருப்பாரு. டொமஸ்டிக்லயும் ரொம்ப நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. ஆஸ் அ கேப்டனா ரஜத் பட்டிதாருக்கு கண்டிப்பா ஒரு ஹேண்டி பெர்ஃபார்மன்ஸ் இந்த தடவ ஆஸ் அ கேப்டனா கண்டிப்பா பண்ணுவாருன்னு நம்புறேன். அதே மாரி நான் கேகேஆர் பத்தி சொல்லணும்னா, ஏன் வந்து யூத் ஒரு சின்ன பையன்ட்ட குடுக்கல? அ ர ரஹானே பண்ணாங்கன்னா, மேனேஜ்மெண்ட் வந்து அந்த சின்ன பையன் வேற யார அவங்க செலக்ட் பண்ண போறாங்கங்கிறது அவங்ககிட்ட தான் இருக்கு. பட் ஆனா ரஹானே கிட்ட இருந்து நெறைய விஷயங்கள இவங்க கத்துக்கிட்டோம். பிரஷர் எப்படி இருக்கும்? எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு. ஸ்ரேயாஸ் ஐயர் போன தடவ சூப்பரா பண்ணாரு. அவரோட கேப்டன்சி நல்லா இருந்துச்சு. கப் வின் பண்ண ஒரு ரீசனா இருந்தாரு. பட் அன்பார்ச்சுனேட்லி அவர் வேற டீம் போயிட்டாரு. ஸோ நெறைய விஷயங்கள அவரு ரஹானே கிட்ட இருந்து லேர்ன் பண்ணி ரஹானே கிட்ட இம்மென்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க. ராஜஸ்தான் ஆடுனாரு. சிஎஸ்கே ஆடுனாரு. அவரு ரஞ்சி டிராஃபி கேப்டன்சி பண்ணியிருக்காரு. ஸோ இந்தியன் டீமோட கேப்டனா ஆ அன்பீட்டன் கேப்டன் அவரு. கேன்பிட்டனா இருந்தாரு. முக்கியமா ஒரு விஷயம் சொல்லப்போனா, இது டெஸ்ட் தான். நம்ம ஆஸ்திரேலியா கிட்ட வின் பண்ணும்போது இவரு தான் கேப்டனா இருந்தாரு. என்னடா டெஸ்ட், டி20 வேறங்கிறது வேணாம். மைண்ட் செட்டுன்னு ஒண்ணு இருக்கு. டெஸ்ட்ல இவர் கேப்டன்சி பண்ணி தோத்ததே கிடையாது இந்தியா. அதான் நீங்க சொன்ன மாரி. டெஸ்ட்டு, டி20ங்கிறத தாண்டி ஒரு கேப்டனுக்கு ஒரு மைண்ட் எஸ் செட் இருக்கு. கண்டிப்பா. அக்ரஷன் இருக்க வேண்டிய இடத்துல அக்ரஷன் இருக்கணும். டிஃபெண்டிங்கா இருக்க வேண்டிய இடத்துல டிஃபெண்டிங்கா இருக்கணும். ஸோ அத கரெக்ட்டா அது விஷயங்கள்லாம் நெறைய நுணுக்கங்கள் தெரிஞ்சவர் தான் அஜிங்கியா ரஹானே. டொமஸ்டிக்லயும் நீங்க அவரோட கேப்டன்சி ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா, சொல்லவே வேணாம் அவ்ளோ சக்சஸ் இருக்கு. ஓகேண்ணா. இப்போ நம்ம கேப்டன்ஸ் பார்த்துட்டோம். 2 டீமோட ஸ்குவாட் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஐ மீன் எந்த டீமோட ஸ்குவாட் நல்லா ஸ்ட்ரெங்தனா இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஸ்ட்ரென்த்தனுங்கிற சொல்றத விட, ஆர்சிபியோட பலம்ன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இந்த தடவ வந்து ஹேசல்வுட்டும், புவிய நம்பி தான் இருக்காங்க. அவங்க தான் வந்து என்ன சொல்றது, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர்ஸ். நெறைய மேட்ச் சிச்சுவேஷன்ல மேட்ச திருப்புனாங்க. ஒரு சில வாட்டி அடி வாங்கியிருக்காங்க. ஆனா, அங்கருந்து மேட்ச திருப்பி கொண்டு வந்த பவுலர்ஸ் அவங்க தான். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, மெயினான ஆல்ரவுண்டர்ஸ் வந்து சுனில் நரேனும், ஆண்ட்ரே ரசல் தான். நெறைய மேட்சஸ வந்து அ அவங்க வந்து நெறைய ஃபெயிலியர்ஸ் ஃபேஸ் பண்ணியிருந்தாலுமே, அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல நம்ம நெனச்சே பார்த்துருக்க மாட்டோம். அந்த மாரி மேட்ச மாத்தி குடுத்துருக்காங்க. இன்னொரு பலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பின்ன பொறுத்தவரைக்கும் நம்ம கேகேஆருக்கு வருண் சக்கரவர்த்தி இருக்காரு. இன்னைக்கு அவரு வந்து அவரோட பேர் வந்து விக்கெட் எடுக்கிறதுல அவர் எங்க தான் இங்க இருக்காரு. ஆமா. அவரு தான் அங்க இருக்காரு நீங்க சொன்ன மாரி. ஸோ அது ஒரு பெரிய பலம். ஆ பவுலிங் அட்டாக்ன்னு பார்த்தீங்கன்னா, கேகேஆர்ட்ட பேஸ் பவுலிங் அட்டாக் கொஞ்சம் இன்எக்ஸ்பீரியன்ஸ் எஸ் பவுலிங் கண்டிப்பா அட்டாக்கா வீக்கா தான் இருக்கு. இருக்கு. அது ஒரு பெரிய ரீசன். இந்த பக்கம் கன்சர்ன் பார்த்தீங்கன்னா, ஸ்பின்னர்ஸ் நெறைய யங்ஸ்டர்ஸ்க்கு சான்ஸ் குடுத்துருக்காங்க. குணால் பாண்டியாவும் திரும்ப வந்திருக்காரு ஆர்சிபிக்கு. ஸோ வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எப்படி இருக்க போதுன்னு. அ ஓகே. பேட்டிங் யூனிட்ட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரென்த் வந்து ஆர்சிபி எப்படியும் ரஜத் பட்டிதாரு, விராட் கோலி, ஃபில் சால்ட் இவரு வந்துருவாரு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா, சுனில் நரேன் ஓப்பனிங் வந்துருவாரு. ஆண்ட்ரே டிகாக்கு, ரசல் இருக்காரு. ரஹானே, டிகாக் வெங்கடேஷ் இருக்காங்க. ஐயர், ரஹானே. ஸோ இந்த பேட்டிங் ரிங்கு, யூனிட் நல்லாருக்கும். ரமன்தீப் வரைக்குமே அவங்க கிட்ட கண்டிப்பா. ரிங்கு வேற சொன்ன ரசல். மாரி ஒரு நல்ல ஃபினிஷிங் ரோல் அவர்கிட்ட கண்டிப்பா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா, அவ்வளவும் என்ன சொல்றது? கம்மியான ஒரு
மேட்சஸ் ஆடி நிறைய மேட்ச் வின் பண்ணி கொடுத்து அந்த எஸ். இடத்துல வின் பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா ஃபினிஷர் வந்து எவ்வளோ ரன் ரேட் இருக்கோ அந்த ரன் ரேட் கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் பால்லேருந்தே அடிக்க போகணும்னா அடிக்க போகணும். விக்கெட்ஸ் விழுந்துருச்சு கொஞ்ச நேரம் பொறுமையாக இருக்கணும்னாலும் பொறுமையாக இருக்கணும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு 2 பேட்ஸ்மேன். டீமோட பேட்டிங் ஆர்டர் நம்ம எடுத்து பார்த்தோம்னாலுமே ஃபயர் ஃபவர் இருக்குண்ணே. ஒரு பக்கம் விராட் கோலியில ஆரம்பிச்சு, அதுக்கப்புறமா விராட் கோலி கூட வரப்போற பில் சால்ட், செகா பெத்தல் மேபி ம். ஆட வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. லியாம் லிவிங்ஸ்டனா இருக்கட்டும், ஆமா. டிம் சொன்ன டேவிடு, மாரி. ஜித்தேஷ் சர்மா. ஸோ இந்த மாரி அவங்க ஃபயர் ஃபவர் வச்சிருக்காங்க. குர்னல் பாண்டியா வரைக்குமே பேட்டிங் பண்ண வாய்ப்பு இருக்கு. கேகேஆர்லயுமே நீங்க சொன்ன மாரி டிகாக், நரைன் ஸோ அப்படின்னு ஆரம்பிச்சு ரஹானே, வெங்கடேஷ் ஐயர், ரசல். ரிங்கு, ரசல், ரமன்தீப் வரைக்கும் ஆ அது அப்படியே கன்டின்யூ ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த 2 டீமோட பேட்டிங் ஆர்டர் ஓகே தான். ஸோ பவுலிங் அப்படின்னு பார்க்கும்போது ஆர்சிபி பெட்டரா இருக்கறதா ஆமா. நீங்க ஃபீல் பண்றீங்க. அதாவது ஆர்சிபில பேஸ் லீட் பண்ற அட்டாக் நல்லா இருக்கு. யங்ஸ்டர்ஸ் நெறைய பேருக்கு ஸ்பின்னர்ஸ் அவங்க எடுத்திருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, இன்எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் அட்டாக் தான் இருக்கு. ஓகே. அவங்கள்ட்ட அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆள் லீட் பண்ணல. அதுதான் ஒரு விஷயம். பட் ஸ்பின்னர்ஸ் பொறுத்தவரைக்கும் சுனில் நரேன், வருண் சக்கரவர்த்தி பார்த்துப்பாங்க. அவங்களோட அந்த 8 ஓவருங்கிறது ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கும் ஆர்சிபி கண்டிப்பா ஃபேஸ் பண்றதுக்கு. ஆனா இப்ப இந்த போட்டி நடக்க போற ஈடன் கார்டன்ல ம். ஸோ எந்த பவுலிங் அட்டாக் ஸ்பின்னா இல்ல ஃபாஸ்ட்டா எது வந்து எஃபெக்ட்ஃபுல்லா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்ல இது வந்து ஹை ஸ்கோரிங் கேமா இருக்குமா? இல்ல எப்படி இருக்க போகுது இந்த இது போட்டி? ஆக்சுவலா கேகேஆர்ல நடக்கிறனால, அவங்க கிட்ட இன்எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் அட்டாக் இருக்கிறனால, அவங்க ட்ராக்கர் ஸ்பின்னர்ஸ்க்கு சாதகமா போடலாம். ஏன்னா சுனில் நரேனோட 4 ஓவரும், வருண் சக்கரவர்த்தி அவர் போட போற 4 ஓவரும் ரொம்ப குரூசியல். ஸோ ஸ்பின்னர்ஸ்க்கான ட்ராக்கா தான் கண்டிப்பா இருக்கும். அதுவும் இல்லாம கிரவுண்ட் ரொம்ப கொஞ்சம் சின்னது. மத்த கிரவுண்ட்ஸ கம்பேர் பண்ணும்போது. ஸோ ஹை ஸ்கோரிங் கேமா தான் இருக்கும்னு நம்புறேன். ஓகே. ஸோ இந்த இந்த பேட்டில் அப்படிங்கிறது ஸோ இந்த 2 பிளேயருக்கு ஒரு பேட்டில் அப்படின்னா அது யார சொல்லுவீங்க? இந்த 2 டீம்ல இருந்து. ஆப்வியஸா வருண் சக்கரவர்த்தி, விராட் கோலிக்கு அது ஒரு பேட்டிலா தான் இருக்கும். ஓகே. அதே மாரி நான் இவங்க மட்டும் கிடையாது. ஒரு நல்ல பவுலருக்கும், நல்ல பேட்ஸ்மேனுக்கும் என்னைக்கும் கண்டிப்பா பேட்டில் இருக்குங்க. நம்ம லிவிங்ஸ்டனோட விக்கெட்டும் ரொம்ப முக்கியமான விக்கெட். அவர் வந்தாருன்னா குரூஷியலா அந்த கடைசியா ஒரு 10 ஓவர் ஆடுறாரு, இல்ல 5 ஓவர்ஸ் ஆடுனாலுமே, ஒரு 20 பால்ஸ்ல அவர் ஸ்ட்ரைக் ரேட் எங்கேயோ இருக்கும். அந்த மாரி ஒரு ஹிட்டர் அவரும். ஸோ கண்டிப்பா லிவிங்ஸ்டனுக்கும், வருண் சக்கரவர்த்தி அஸ் வெல் அஸ் சுனில் நரேனுக்கும் ஒரு நல்ல பேட்டில் இருக்கும். ஃபில் ஓகே. சால்ட் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். எப்படி ஸ்டார்ட் பண்றாரு இந்த சீசன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கணும். இந்த மாரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ற ஒரு பேட்டில் வந்து புவனேஸ்வர் குமாரோட அந்த பவர் பிளே பவுலிங் வெஸ் நரைன் அண்ட் டீகாக். ம். ஸோ இந்த பேட்டில் எனக்கு ரொம்ப குரூஷியலா இருக்குமோன்னு தோணுது. ஸோ இதுல யார் வின் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? புவியா இல்ல அந்த 2 பேரா? ஆ நரைன் அண்ட் டீகாக்கா? நீங்க சொல்ற 3 பேருமே வந்து ரொம்ப நாளா வந்து காம்படிட்டிவ் கிரிக்கெட்ல அவங்க நேம் திரும்ப திரும்ப எஸ். வரல. ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, புவி சக்சஸ்ஃபுல்லா வந்தா ரொம்ப ஹேப்பியா ஃபீல் பண்ணுவேன். ஏன்னா ஓகே. நெறைய மேட்சஸ் இந்தியாவுக்கு வின் பண்ணி குடுத்துருக்காரு. அதுவும் இல்லாம நல்ல ஒரு ஹார்ட் ஒர்க்கர் அவரு. பிரவீன் குமார் போனதுக்கப்புறம் ஒரு நல்ல ஸ்விங் பவுலர்ல இந்தியாவுக்கு நல்ல ரீப்ளேஸ்மென்ட்டான ஒரு பவுலரா இருந்தாரு. கண்டிப்பா புவி என்ன இப்போ பொறுத்தவரைக்கும். ஓகே. இப்போ ஒதுக்கிட்டாங்க. தலைவன் வந்து இந்தியன் கிரிக்கெட்டருங்கிறதே எடுத்துட்டாரு. கிரிக்கெட்டர் அப்படின்னு மட்டும் தான் வச்சிருக்காரு ம். ப்ரொஃபைல்லயே. ஓகே. நானுமே புவி வின் பண்ணா சந்தோஷப்படுவேன். அண்ட் ஓவராலா இந்த மேட்ச் கேகேஆரா? ஆர்சிபியா? யாரு ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? உங்க ப்ரெடிக்ஷன் என்ன? இது வந்து ஹோம்ல நடக்குது. கேகேஆருக்கு என்னதான் சாதகமா இருந்தாலும், இந்த ஆர்சிபி யூனிட் பார்த்தீங்கன்னா, சீனியர்ஸும், அ ஜூனியர்ஸும் ஈக்குவலா இருக்காங்க. ஒரு யூத்தான டீமும், ஒரு சீனியர்ஸ் டீமும் சேர்ந்திருக்கு. ஸோ இந்த தடவ நான் ஆர்சிபிக்கு சப்போர்ட் பண்றேன். ஆர்சிபி. ஆமா. ஓகே. புவி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாரு. ஆர்சிபி வின் பண்ணுவாங்களா? இல்ல ரொம்ப அப்படிங்கிறது பிரஷர் இல்லைங்க. ஒரு காலத்தில வந்து எப்படின்னா, கெயில், டிவில்லியர்ஸ், கோலி இருக்கும். மத்த யாருமே கண்டுக்க கூட மாட்டாங்க. அ மத்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சிஎஸ்கே ஃபேன் தான். ஆனாலும் எனக்கு மும்பை வந்து விளையாடும்போதோ, இல்ல மத்த டீம் விளையாடும்போதோ, ஒரு ஒரு சில பிளேயர்ஸ் இப்போ ராயுடு இருக்கட்டும், மும்பைக்கு ஆடும்போது, அதே மாரி இந்த ஆர்சிபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வாட்சன் ஆடும்போது, அதெல்லாம் ஃபாலோ பண்ணதெல்லாம் உண்டு. பட் வந்து எப்பவுமே நான் ஆர்சிபி பார்த்தா, அந்த ஃபேன்ஸ் நெறைய ஃபாலோ பண்றது பார்த்தீங்கன்னா, அந்த டாப் ஆர்டர் 3 பேரு. அவங்க ஆடுனா தான் உண்டுங்கிற மாரி இருக்கும். இப்போ வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. லிவிங்ஸ்டன் இருக்காரு. கீழ வரைக்கும் டிம் டேவிட் கூட ஆர்சிபி தான் ஆடுறாருன்னு நெனைக்கிறேன். ஸோ வந்து நல்ல ஒரு யூத்ஃபுல்லும், ஒரு ஓகே. சீனியர்ஸும் கலந்த டீமா இருக்கு. இப்ப நான் வந்து எனக்கு கேகேஆர் இத வின் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு தோணுது. ஸோ என்னோட ஒப்பீனியன் படி இது கேகேஆர் தான் ஜெயிப்பாங்க. ம். ரகானேயோட கேப்டன்சி அப்படின்னு. நீங்க சொன்ன பாயிண்ட் வந்து ஆர்சிபியோட பேட்டிங் ஆர்டர் பத்தி சொல்லியிருந்தீங்கல்ல. லிவிங்ஸ்டன், டிம் டேவிட், பில் சால்ட். பட் 3 பேருமே இப்ப ஃபார்ம்ல இல்ல. ம், ம், ம். 3 பேருமே பெருசா ஆடல. எனக்கு அந்த ஒரு நம்பிக்கையில இவங்க ஆட மாட்டாய்ங்க திரும்ப அப்படிங்கிற மாரி நான் அவங்க பக்கம் போறேன். எனக்கு தெரிஞ்சு திரும்பவும் விராட் கோலி ஒரு 50 அடிப்பாரு. புவி 2 விக்கெட் எடுப்பாரு. ஆனா வின் என்னமோ கேகேஆர் பக்கம் போயிடுமோன்னு எனக்கு தோணுது. ஸோ அதனால நான் கேகேஆர் ஓகே. பக்கம் நிக்கிறேனே. ஸோ ஓகே. இது நான் ஆக்சுவலா ஒண்ணே ஒண்ணு சொல்லிக்கிறேன். சப்போர்ட் பண்றதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா, இப்போ மைண்ட் செட் மாறும். எல்லா ஓகே. டீம் பிளேயரும் ஈக்குவல்ன்னு ட்ரீட் பண்ணுவாங்க. அதே சமயம் எல்லார்கிட்டயும் அந்த ஜெயிக்கணுங்கிற ஒரு மைண்ட் செட் வருங்கிறது என்னோட நம்பிக்கை. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆர்சிபி பாருங்க. கேமரா பின்னாடி இருந்து ஒருத்தன் திட்டுறான் என்ன. ஏன்னா ஆர்சிபி ஃபேன். ஓகே. ஆர்சிபி ஃபேன்ஸ் கோச்சிக்காதீங்க. எனக்கு தோணுது அவ்வளோதான். நான் ஆர்சிபி ஹேட்டர்லாம் கிடையாது. ஸோ கேகேஆர் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. நீ இல்லடா ஆடியன்ஸ்ட்ட கேட்டுட்டு இருக்க. சரி ஓகே. ஆனா அடுத்த வீடியோல பார்ப்போம். தேங்க் யூ. ஓகே. தேங்க் யூ.